ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கடந்த வாரத்திலே நாம் நிறுத்தி வைத்த அந்த செய்தியை தொடர தேவன் உதவி செய்வாராக. விசேஷமாக ரோமர் 14வது அதிகாரத்திலே 17வது வசனத்தை குறித்து நாம் தியானித்தோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் தியானித்தோம். உலகத்திலே உள்ள சந்தோஷங்களை குறித்து நாம் பார்த்தோம். சுருக்கமாய் சொல்ல போனால் உலகத்திலே கிடைக்கிற அந்த சந்தோஷம் எல்லாமே சிற்றின்பம் என்று சொல்ல வேண்டும். இறைவனிடத்திலிருந்து கிடைக்கப்பெறுகிற சந்தோஷம் அது பேரின்பம் என்று சொல்லி எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வகையிலே நாம் ஆவிக்குரிய ரீதியாக தேவனிடத்திலிருந்து பெறுகிறதான சந்தோஷத்தை குறித்து நாம் பார்த்தபோது அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது என்று நாம் தியானித்தோம். சந்தோஷம் ஆவியின் கனியிலே ஒரு பகுதியை குறிக்கிறது. அன்பு அடுத்தது சந்தோஷம் என்று நாம் கடந்த வாரத்திலே தியானித்தோம். இன்றைக்கு அதை தொடர்ந்து எந்தெந்த ரீதியிலே எப்படியெல்லாம் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா 56ஆம் அதிகாரத்தில் 6-7 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும் என்று சொன்னார். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்கள். என்னுடைய ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஜனங்களை அழைத்து கொண்டு வருவேன். என்னுடைய ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அப்படியானால் அவருடைய வீடு தேவ ஆலயம் அது ஜெப வீடு என்றே அவர் சொல்லுகிறார். தேவ ஆலயத்தை ஜெப வீடு என்றே அழைக்கிறார். சகல ஜனங்களுக்கும் அது ஜெப வீடு என்று சொன்னதாய் நாம் பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவருடைய ஜனங்கள் ஜெப வீட்டுக்கு அல்லது கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாம் போகும் பொழுது, அங்கே செல்லும் பொழுது அந்த இடத்திலே தேவன் பிரசன்னராகிறார். ஏனென்று சொன்னால் தேவ சபையிலே தேவன் எழுந்தருளுகிறார் என்று எழுந்தருளி இருக்கிறார் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். தேவ ஜனம் கூடி வருகிற இடத்திலெல்லாம் அவருடைய பிரசன்ஸ் இருக்கும். அதான் மத்தேயுல இயேசு சொல்லும் பொழுது, எங்கே நாமத்தினாலே 2 பேராவது 3 பேராவது கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்னார். அப்படியானால் அவருடைய நாமத்தை முன்னிட்டு கூடி வந்திருக்கிற இடத்திலேயே அவர் இருப்பார். அவருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க முடியும். அந்த வகையிலே நாம் பார்க்கும் பொழுது அந்த ஜெப வீட்டிலே தமது ஜனங்களை அவர் மகிழ பண்ணுவார். அப்ப நமக்கு மகிழ்ச்சி எங்க இருக்கிறது? நமக்கு சந்தோஷம் எங்க இருக்கிறது? இன்றைக்கு எத்தனையோ உலகத்துல எத்தனையோ விசேஷங்கள், நல்ல காரியங்கள், பல காரியங்கள் நடக்கும் பொழுது நாம் எல்லாம் அப்படியே குதூகலித்து கொண்டு என்ன செய்கிறோம்? அப்படியே கிளம்பி அதற்கான நல்ல உயர்ந்த நமக்கு இருக்கிற நல்ல நேர்த்தியான வஸ்திரங்களை, ஆடைகளை அணிந்து கொண்டு மகிழ்ச்சியோடு போகிறோம். அதைவிட எவ்வளவோ உயர்ந்த நிலையில் இருக்கிறது தேவ சபைக்கு வருவது, தேவனுடைய ஆலயத்துக்கு வருவது. அங்கே தேவன் நம்மை மகிழ பண்ணுகிறவராய் இருக்கிறார் இல்லையா? அந்த இடத்துல நாம் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறோம். தேவனை சந்திக்கிற ஒரு இடமாய் அது இருக்கிறது.
தேவனை சந்திக்கிற இடம், தேவன் நம்மை சந்திக்கிற இடம், இப்படி ஒருவரை ஒருவர் சந்திக்கிற இடமா இருக்கிறபடினாலே அந்த இடத்துல மகிழ்ச்சி உண்டாகத்தானே செய்யும். தேவன் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை என்று சொன்னார். சமாதானம், சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன பொழுது என்ன செய்தான்? சங்கீதம் 122:1 எடுத்து படிச்சா எல்லாருக்கும் தெரியும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். தேவனுடைய ஜெப வீட்டுக்கு, ஆலயத்துக்கு வந்தா கர்த்தர் அங்கு நம்மை மகிழ பண்ணுகிறார், மகிழ பண்ணுகிறார். இன்னும் அநேகருக்கு இன்னும் அது விளங்கிக் கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவானை குறித்து வாசிக்கிறோமே. இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். அந்த கர்த்தருடைய நாளிலே நாம் ஆவிக்குள்ளாகி அதிலே களிகூர்ந்து மகிழ்ந்திருப்பதற்கு ஏற்ற விதமாக தேவனுடைய ஆலயம் அல்லது சபையை தேடி வருகிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்மை குறித்து விசாரித்தால் இன்றைக்கு அவர் கண்டிப்பா வீட்டில் இருக்க மாட்டாரு. இந்த மார்னிங் டைம்ல சர்ச்சில் தான் இருப்பார் என்று சொல்ல வேண்டும். அப்படி அவர்கள் கேள்விப்பட வேண்டும். கர்த்தருடைய சபையிலே நாம் வரும் பொழுது, ஜெப வீட்டுக்கு வரும் பொழுது, தேவாலயத்துக்கு வரும் பொழுது, அங்கே தேவன் நம்மை என்ன செய்கிறாராம்? மகிழ பண்ணுகிறார். தேவனே நம்மை மகிழ பண்ணும் போது அது எப்படி இருக்கும்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு சிலரை பார்க்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் இதெல்லாம் உண்டாகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு, ஒன்னு சகோதரன் வருகிறான், ஆரோன் வருகிறான். அப்படி அவர்கள் ஆரோன் சகோதரனும் மோசே தம்பியும் சந்தித்துக் கொள்ளும் பொழுது அவனுடைய உள்ளம் மகிழும் என்று சொன்னார். உள்ளம் மகிழும். இது போன்ற சில நிகழ்வுகள்லாம் இருக்கிறது. அப்படியானால் தேவன் நம்மை சந்திக்கிற இடம் எப்படிப்பட்டதாய் இருக்கும்? மகிழ்ச்சியை தரக்கூடியதாய் இருக்கும், இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்ன சொல்லி இருக்கிறது? தாவீது சொல்றான், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். இன்னைக்கு ஆலயத்துக்கு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போவோம், சபைக்கு போகணும்னு நம்ம சொல்லும் போது மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். அது ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது, சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. தாவீது அரசன், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவனுக்கு அரசன் என்ற நிலையிலே எவ்வளவு வேலைகள் இருக்கிறது. ஆனால் அவனுடைய வாஞ்சை எப்படிப்பட்டதா இருந்தது? விருப்பம் எப்படிப்பட்டதா இருந்தது? கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் படியில நான் இருந்தா கூட நலமாய் இருக்கும், அது சந்தோஷமாய் இருக்கும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரத்தில் செல்லும் ஒரு நாள் நல்லது என்று சொன்னானே. ஆலயத்திலே குருவிக்கு கூடு வைக்கும் இடம் கிடைத்திருக்கிறது. ஆண்டவருடைய ஊழியர்கள் எப்போது ஆலயத்தில் இருந்து கொண்டு அவர்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு அது கிடைத்த பாக்கியம் என்று சொல்லி நினைக்கிறான். ஐயோ, அதுபோல் என்னால் எப்போது ஆலயத்தில் இருக்க முடியவில்லையே என்ற வேதனையை தாவீது வெளிப்படுத்துகிறதாய் நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவனுடைய ஆலயம், சபை என்று சொன்னால் சொன்ன உடனே உள்ள மகிழ்கிறதா? சந்தோஷம் வருகிறதா? நமக்கு சந்தோஷம் இருக்கிறதா அந்த விஷயத்துல? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லது அதை சங்கடமாய் நாம் நினைக்கிறோமா? கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆகவே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்லும் பொழுது அதிலே மகிழ்ச்சியாய் இருந்தான். நம்முடைய வாழ்க்கையிலே இதெல்லாம் ஒரு நல்ல தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய இந்த சந்தோஷமாய் இருக்கிறது. இதைத்தான் நான் பட்டியல் போட்டு அப்படி சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இன்னொரு பாருங்க, சங்கீதம் 51:12 தாவீது சொல்றான். இதே தாவீது என்ன சொல்றான் பாருங்க. 51:12 உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை என்ன செய்யும்? தாங்கும்படி செய்யும். இது ஒரு ஜப சங்கீதம், விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு சங்கீதம் 51. அப்போ இரட்சண்யத்தின் சந்தோஷம் என்று இருக்கிறது. இரட்சண்யத்தின் சந்தோஷம், இந்த சந்தோஷம் இது தேவன் அருளும் ரட்சிப்பினால் வரக்கூடிய சந்தோஷம். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம் என்ற நிச்சயம் வரும் பொழுது கிடைக்கிற
ஒரு சந்தோஷம். இங்கே இவன் பாவத்தில் வீழ்ந்த ஒரு நிலை, திரும்ப மனம் திரும்பின ஒரு சூழ்நிலை, அதுலதான் இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் சொல்லி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்கிறான். அந்த வகையிலே வரிசையா வரும்போது, உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. அப்படியானால் ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் என்று சொல்லி வரும் பொழுது அதிலே மகிழ்ச்சி இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன், எவனுடைய பாவங்களை தேவன் மன்னித்திருக்கிறாரோ அவன் பாக்கியவான், எவனுடைய அக்கிரமங்களை கர்த்தர் நினையாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறான். அப்படி தேவன் நமது பாவங்களை மன்னிக்கிறார், மன்னித்து விட்டார் என்று சொன்னால் அதிலே நிச்சயமாக சந்தோஷம் இருக்கும். அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சண்யத்தின் சந்தோஷம். இந்த இடத்துல பாவத்திலிருந்து தாவீது மனம் திரும்பினான். அப்பொழுது அவனுக்குள்ளே அந்த ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதை அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ரட்சிப்பு ரைட், ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன செய்யணும்? வேதத்தின்படி முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி ஞானஸ்நானம், தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டால் அந்த நேரத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் வருகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதை நீங்கள் அப்போஸ்தலர் 8:39 நீங்க எடுத்து படிச்சா, அந்த கந்தாகே மந்திரி எத்தியோப்பியா தேசத்திலிருந்து எருசலேமுக்கு வந்து தேவனை தொழுது விட்டு போகிறான் பாத்தீங்களா? அந்த கந்தாகே மந்திரிக்கு யார் சுவிசேஷம் சொன்னது? இந்த பிலிப்பு. பிலிப்புவை போய் ஆண்டவர் சொன்னார், நீ போய் என்ன செய், அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று சொல்லி உடனே ஓடி போய் நெருங்கி போகிறான். அப்புறம் அவனோடு பேசுகிறான். அவன் பார்த்தா ஏசாயா புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறான். அந்த தோல் சுருளை அந்த மந்திரி, அதை நம்ம அந்த கான்வர்சேஷன் அப்படியே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான் இந்த பிலிப்பு. யாருக்கு? எத்தியோப்பியாவில இருந்து வந்துட்டு போற மந்திரி. அவன் நிதி அமைச்சர். அவனுக்கு சொன்ன உடனே பாருங்க, இவ்விதமாய் வழிநடந்து போகையில் தண்ணீருள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி சொல்றான், இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதுக்கு தடை என்ன என்று கேட்டான். இந்த இடத்துல இயேசுவை குறித்து இப்பதான் பேசியிருக்கிறான். அதுலயே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டான். ஞானஸ்நானம் வரைக்கும் சொல்லிட்டான்னு அர்த்தம். அதனால இந்த கேள்வி இருக்கிறதே, தடை என்ன என்று கேட்டான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்தச் சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரில் இருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் பிலிப்பை காண முடியாமல் சந்தோஷத்தோடே தன் வழியே போனான். சந்தோஷம், இதெல்லாம் ஆவிக்குரிய ரீதியாய் கிடைக்கப்பெறுகிற சந்தோஷம். அப்ப ரட்சணியத்தின் சந்தோஷம், ரட்சிக்கப்பட்டது பிற்பாடு இப்படி முழுக்கு ஞானஸ்நானம் எடுக்கிற நாளிலே ஒரு பெரிய சந்தோஷம். இதெல்லாம் தேவன் தருகிற சந்தோஷமாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சொல்ல போனால், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற நாள் அது ஒரு சந்தோஷமான நாளாகவே இருக்கும். சந்தோஷமான நாளாகவே இருக்கும். ஏனென்றால் உன்னதத்திலிருந்து வரக்கூடிய அது பலன். உன்னதத்திலிருந்து தேவன் அனுப்புகிற தமது ஆவியை அவர் அனுப்புகிறார். அந்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுகிற நாளிலே நமக்கு பெரிய சந்தோஷம் கிடைக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரைட். இதை அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் போது சந்தோஷம், அப்புறம் பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் செயல்படும் போது சந்தோஷம் கிடைக்கிறது. அது அப்போஸ்தலர் 8 நம்ம 5-8 வரை உள்ள வசனங்களை வாசித்து நான் முடிக்கிறேன். பாருங்கள், இங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். சமாரியர்கள் அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள். அந்த இடத்துக்கு போய் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு
அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கிறது. ஆமா, இதெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள். ஏன்னா திமிர்வாதக்காரர் சப்பானிகள்லாம் குணமாகி இருக்கிறாங்க. அசுத்தாவிகள்லாம் அவர்களை விட்டு, ஜனங்களை விட்டு சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டு போயிட்டு இருக்கிறது. இப்படி பெரிய அந்த மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. அற்புதங்கள் அந்த பட்டணங்களில் நடைபெற்றபடினாலே 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆகையினால இதெல்லாம் தேவனால் வரக்கூடிய சந்தோஷம், தேவனால் வரக்கூடிய மகிழ்ச்சி. இப்படி நம்ம ஆவிக்குரிய ரீதியாக என்ன செய்யலாம்? பல விதங்களிலே சந்தோஷத்தை நாம் என்ன செய்ய முடியும்? பெற்று அனுபவிக்க முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரத்திலே நாம் தியானிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். சர்வவல்ல தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காய் நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், சந்தோஷத்தை நாங்கள் உம்மிடத்திலிருந்து எந்தெந்த காரியங்கள் மூலமாய் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் தியானிக்க நீர் எங்களுக்கு கிருபை தந்தீர். இந்த வசனங்களினாலே ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும். அவருடைய உள்ளங்களிலே நீர் பேசும். எங்களை கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரை சீர்திருத்தம் செய்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.